அப்போ பாஜக உள்ளே வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் போய் அவர்களுடைய சித்தாந்தத்தையோ கொள்கையோ அவருடைய திட்டங்களையோ சொல்லி அவங்க என்னைக்கு ஓட்டு கட்டவே மாட்டாங்க. அவங்க என்ன எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு கட்சிகளை சூறையாடி, ஒரு கட்சியை பலகீனப்படுத்தி, ஒரு கட்சியை உடைச்சி சூறையாடி, இந்த மாதிரியாக தான் ஒரு மாநிலத்துக்குள்ளே அவங்க போவாங்க. நேரடியாக எங்களுடைய சித்தாந்தம் இதுதான், எங்களுடைய கொள்கை இதுதான், எங்களுடைய திட்டம் இதுதான், நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வருவோம், 3 மொழி கொள்கை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலமான கட்சிகளை, பலமான இயக்கங்களை உடைக்கிறது, அதை வந்து பலகீனப்படுத்துறது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாமகவே எடுத்துக்கிட்டு பாமக 2 பக்கமே அன்புமணியும் பிடிக்கும், ராமதாஸையும் பிடிக்கும். அப்போ இந்த சண்டையை பார்க்கக்கூடிய டயர்டாயிருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து என்னப்பா அந்த பக்கம் போகல இந்த பக்கம் போகல அப்படின்னு, சரி வேண்டாம் நம்ம பாஜகவுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் பாஜகவுக்கு நாங்குவாங்க. அப்போ பாஜக அங்கே உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் பாஜகவுக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதி ரீதியாக இருந்த கட்சியாக மாறுற கட்சி. அப்போ ஈஸியாக அவங்கள வந்து அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்.